எல்லோருக்கும் வணக்கம். மறுபடியும் நம்ம சேனல் மூலமா உங்கள சந்திக்கிறதுல சந்தோஷம். நம்ம லாஸ்ட் பார்த்தோம்னா, ஓப்பன் ஃபார் மனி அப்படின்றது பார்த்தோம். ஸோ அதோடைய பிராக்டிஸ் கன்டினியூஷன் தான் இது. ஓப்பன் ஃபார் மனி டே 2 இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கடைசி வரலும் பாருங்க. நீங்க ஒரு விஷயத்த நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பண நெருக்கடி, ஒரு பண தேவை அப்படி நீங்க நினைக்கும் போது, உங்க கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணும்போதோ, அல்லது அதை பத்தி நீங்க சிந்திக்கும் போது, அந்த ஃப்ரீக்வன்சி ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போகும். ஸோ அங்க போய், அங்கிருந்து நீங்க இந்த சேனல் மூலமா எப்படியோ இதுல நீங்க ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தன்னிச்சையால நடக்காது. உங்களுடைய ஃப்ரீக்வன்சினால தான் இது நீங்க அட்ராக்ட் ஆயிருக்கீங்க. ப்ராபப்லி உங்களுடைய பண தேவைக்கு, உங்களுடைய பண நெருக்கடிக்கு இந்த வீடியோ மூலமா கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் தீர்வா கூட அமையலாம். ஸோ கடைசி வரலையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டா என் சேனல்ல பார்க்குறவங்களுக்கு நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னுடைய பேர் டெல்லி பாபு. நான் ஒரு ஓப்பனோ பயிற்சியாளர். ஓகே, இன்னைக்கு டே 2 நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் நம்ம நெகட்டிவிட்டி, ரூட் நெகட்டிவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? சில விஷயம்லாம் அதெல்லாம் அதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். அதை நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ தான் உங்களுடைய பண ஃப்ரீக்வன்சியை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு செடி எடுத்துங்களேன். ஒரு செடி வளருது. அது ஒரு நல்ல பழம் கொடுக்கக்கூடிய ஒரு செடின்னு வச்சுங்க. அந்த செடி நல்லா வளர்ந்துருக்கு. பட் அதனால ஒரு பழத்தை, ஒரு இனிப்பான, ஒரு நல்ல ஆரோக்கியமான பழத்தை நமக்கு கொடுக்க முடியல. நம்ம என்ன பண்ணுறோம், சரி ஓகே, ஒரு கார்டனரை கூப்பிட்றோம். அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட். சார், இந்த மாதிரி நாங்கள் செடி வச்சுருக்கோம், எல்லாமே பண்ணுறோம், ஆனால் பழம் நல்லாவே வர மாட்டேங்குது. என்ன சார் காரணம்? நல்லாவே இல்லை, செடியே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, ஓகே, இந்த கிளையெல்லாம் முட்டெல்லாம் உடிச்சு விடுங்க, உடிச்சு விட்டிங்கன்னா நல்லா வளரும் அப்படின்றாரு. இவங்க அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பட் ஆனாலுமே அதுக்கு ரிசல்ட் கிடைக்கல. திருப்பியும் அவரை கூப்பிட்றாங்க, என்னங்க இந்த மாதிரி தான் இருக்குது, செடி திருப்பியும் பழையபடியே தான் இருக்குது அப்படின்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஒழுங்காக தண்ணி ஊற்றுறீங்களா, சன்லைட்லாம் படுதா, அந்த ஷெட்டெல்லாம் அதெல்லாம் மறைக்குது பாருங்கள் சன்லைட், அதெல்லாம் எடுங்க அப்படின்றாரு. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த செடியில் வளர்ச்சியே இல்லை. ஸோ திருப்பியும் அவர் கால் பண்ணுறாங்க. அவர் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் போட சொல்கிறாரு, எல்லாமே பண்ணுறாங்க. என்ன பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ்லாம் போடும்போது வருது, ஆனால் அந்த காய் முழுமையாக இல்லை, சுவையாக இல்லை, அப்படியே அழுகி போன மாதிரியே வருது. அது ஒரு பார்க்கறதுக்கே நல்லாவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவரை போய் கூப்பிட்டு கேட்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு அனலைஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே நல்லா தான் இருக்குது, பட் அதோடைய ரூட் இருக்கு இல்லையா, ரூட் நல்லபடியாக இல்லை. அதில் நெகட்டிவிட்டி அதிகமாகவே இருக்குது. அதில் ஒரு சீரான ஒரு ரூட்டாக இல்லை. அதனால தான் அது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த ரூட்டுக்கு அதை எக்ஸசைஸ் பண்ணி அதை சரி பண்ண பிறகு அந்த பழம், அந்த செடியில் வர பழங்கள், பூக்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆரோக்கியமாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இருக்குது. அதை எல்லாருமே அதை பயன்பெறுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க, நீங்கள் என்னதான் வளர்ந்துட்டு பெரிய பெரிய வேலையில் இருந்துங்க, எங்கே வேணாலும் இருங்க, பட் உங்களுடைய ரூட்ன்றது உங்களுடைய பேரண்ட்ஸ். நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களுக்கு நெகட்டிவிட்டி, ஒரு எமோஷன்ஸ் இருந்தது, உங்ககிட்ட ஒரு பேச்சுவார்த்தை இல்லை, அந்த மாதிரி ஒரு அவங்கக்கிட்ட நீங்கள் மெயின்டைன் பண்ணுற ரிலேஷன்ஷிப், அவங்க மேபி கெட்டவங்களாகவே கூட இருக்கலாம். உங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லலாம். பட் வாட் எவர் இட் மேபி, உங்களுக்கும் அவங்களுக்குள்ள நெகட்டிவிட்டி நீங்கள் கிளியர் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களால் நீங்கள் எந்த செயலை எடுத்தாலுமே சரி, எந்த பண விஷயமா எடுத்தாலுமே சரி, எதுவுமே ஆக மாட்டேங்குது, போக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணணுங்க. இது பேசிக். இதை நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாகவே கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் சொல்லலாம், எங்கள் அப்பா எனக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ணல, எனக்காக எதுவுமே செய்யலை, இப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கு எங்கள் அம்மா இந்த மாதிரி அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். ஆனாலுமே அவங்க தான் உங்களுடைய ரூட் காஸ். இந்த உலகத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு அவங்க தான் மெயின் சோர்ஸே. அவங்க தான், அதுதான் மெயின் எலக்ட்ரிசிட்டி, கரண்ட். அங்கேருந்து கரண்ட் வந்தால் தான் உங்களால் நல்லா பவர்ஃபுல்லாக அழகாக இருக்க முடியும். அங்கேருந்து கரண்ட் வரலன்னு வச்சிங்களேன், ஸோ மெயின்லேருந்தே கரண்ட் வரலன்னா மற்ற ஜங்ஷன் பக்கம் நீங்கள் ஸ்விட்ச் எல்லாம் போட்டால் கூட கரண்ட் வராது. நீங்கள் ஸ்விட்ச்லேருந்து கரண்ட் வருதுன்னு நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் அந்த மெயின்லேருந்து தான் கரண்ட் வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நெகட்டிவிட்டியை நம்ம அம்மா அப்பா கிட்டேருந்து நம்ம அந்த நெகட்டிவிட்டியை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணுவோம் இன்றைக்கி. ஸோ இதுக்கு முன்னாடி நேற்று நம்ம டே 1
ஒரு லெசன் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே பார்த்தீங்களா? அந்த எக்ஸசைசஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? அதெல்லாம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது பார்க்காதவங்களுக்கு அந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். ஸோ டே ஒன்றதை நீங்கள் அங்கேருந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ நம்மளுடைய பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க இப்போ அவங்க இருக்கக்கூட மாட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் உணரும்போது நிறைய பேருடைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ இந்த உலகத்தில் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் ஒன்றும் பரவாயில்ல. இந்த ப்ரேயரை நீங்கள் அவங்களை நினச்சி பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள நெகட்டிவிட்டி அறவே அப்படியே மறைஞ்சிரும். நீங்கள் ஃப்ரீயாயிருவீங்க. இதுவே வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். உங்களுடைய நெகட்டிவிட்டி எல்லாமே போயிட்டு உங்களுடைய பணப்பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு இது பெரிய பேசிக் ஸ்டெப்பாக அமையும். சரிங்களா? நம்ம வந்து இப்போ ஹோப்பன் ஃபார் அம்மாவுக்கு அப்பாக்கெல்லாம் கிட்ட இருக்க நெகட்டிவிட்டி கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அம்மாவுக்கு பண்ணுவோம். ஸோ இது தொடங்குறதுக்கு முன்னாடி சில பேசிக் விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்ணை மூடிக்குங்க. நான் சொல்கிறத நல்லா சத்தமாக திருப்பி சொல்லுங்கள். ஹார்ட்டில் கை வச்சுக்குங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து நல்லா தெளிவாக அவங்கள நினச்சி சொல்லுங்கள். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து அவங்கள நினைக்கும் போது கண்ணில் தண்ணி அதெல்லாம் வந்ததுனாலும் அதை நீங்கள் பக்கத்தில் ஒரு கர்ச்சீஃப் வச்சுங்க. அதை வச்சு துடைச்சிடுங்க. கண்ணை திறக்காதீங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை இமேஜின் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவிட்டிலாம் பல ரூபமாக வெளியே வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளியரன்ஸ் கிடைக்கும். சரி, நம்ம இப்போது நம்மளுடைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டீப் ப்ரீத் எடுக்கணும். தயவுசெய்து எல்லாம் கண்ணை மூடிடுங்க. செஸ்ட்டில் கை வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்கள் அம்மாவுடைய அழகான அந்த சிரிப்பு, அவங்க கண், அவங்க ஃபேஸை அப்படியே நினைவுக்கு கொண்டு வாங்க. ஐ எம் சாரிம்மா ஃபார் ஜட்ஜிங் யூ. ஐ எம் சாரிம்மா ஃபார் நாட் கிவிங் யூ எனஃப் டைம் இன் மை லைஃப். ஐ எம் சாரிம்மா for not giving you importance. Please forgive me, ma. நான் வந்து உன்னை ஒழுங்காகவே பார்த்துக்காததுக்கு என்னை மன்னிச்சிருமா. நீ செய்த தியாகத்தெல்லாம் மறந்துடு. என்னை மன்னிச்சிருமா. நீ எனக்காக எவ்வளவோ செஞ்சுருக்க. நான் உனக்கு எதுவுமே திருப்பி செய்யலை. என்னை மன்னிச்சிருமா. எப்பவுமே நான் உன்னை ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருந்துட்டு. என்னை மன்னிச்சிருமா. உன் அன்பை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப நன்றிம்மா. நீ எனக்காக என்னென்ன சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணியிருக்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நீ என்னை பெற்று என்னை இவ்வளோ தூரம் வளர்க்கி ஆளாக்கியிருக்க. அதற்காக உனக்கு ரொம்ப நன்றிம்மா. நான் இன்னைக்கு இந்த பொசிஷனில் இந்த நிலைமையில் இருக்கேன்னா காரணம் அதுக்கு நீங்கள் தான்மா. ரொம்ப நன்றிம்மா. ஐ லவ் யூம்மா. நான் உங்களை இதை பார்த்து நேரில் உங்கள் கண்ணுக்கு எதில் சொன்னது கிடையாது. ஆனால் இப்போ நான் சொல்கிறேம்மா, ஐ லவ் யூம்மா. ஐ எம் ரியலி சாரிம்மா. உங்களை ஒழுங்காகவே நான் பாதுகாக்கல. உங்களை எல்லாத்துக்குமே ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்கேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா. உங்கள் அன்பை நான் வந்து ரொம்ப உதாசீனப்படுத்திட்டேன். உங்ககிட்ட நிறைய தடவை கோபமாக பேசியிருக்கேன். உங்களுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. இவந்தோ நான் பணம்லாம் உங்களுக்கு அமைச்சாலும் உங்களுக்கான நேரத்தை உங்கள் கூட இருந்து நான் செலவழிக்கல. அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. ஐம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ. ஐ லவ் யூம்மா. இப்போ அப்படியே உங்கள் அப்பாவை நீங்கள் நினைங்க. உங்கள் அப்பாவுடைய கண்ணு, அவரோட அழகான சிரிப்பு, அவருடைய ஃபேஸை உங்கள் நினைவுக்கு கொண்டு வாங்க. அப்பா கிட்ட சொல்லுங்க, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஐ எம் ரியலி சாரிப்பா. உங்களை நான் எப்பவுமே வந்து ஒரு பொருட்டாகவே மதிச்சதில்லை. ஐ எம் ரியலி சாரிப்பா. நீங்கள் எனக்காக பண்ண எல்லா சாக்ரிஃபைஸும் நான் மறந்துட்டேன். ஐ எம் ரியலி சாரிப்பா. உங்களுக்கான நேரத்தை நான் உங்களுக்கு கொடுக்காததுக்கு என்னை மன்னிச்சிருங்க. என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் உங்களுக்கு என் லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் உங்களை ஐ எம் நாட் லவ்விங் யூப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா.
மன்னிச்சிடுங்கப்பா. நான் எப்பவுமே சுயநலமாவே என்னை பத்தி யோசிச்சுட்டே இருந்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நீங்க பண்ணத தான் நான் உங்க மேல தப்பு சொல்றதுக்கு தான் குறியா இருந்தேனே தவிர, அதுக்கான நோக்கத்த நான் யோசிக்கவே இல்ல. இப்போ நான் ஒரு அப்பாவா இருக்கும்போது தான் உங்களுடைய ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. உங்கள ஒழுங்கா பாதுகாக்காம உங்கள திட்டி பின்னாடிலாம் பேசியிருக்கேன். எனக்கு மன்னிச்சிடுங்கப்பா. தேங்க்யூப்பா. நீங்க எனக்காக பண்ண சாக்ரிஃபைசஸ்லாம் சொல்லவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச்ப்பா. உங்களுடைய அன்புக்கு அளவே இல்ல. நான் எவ்வளவு உங்களுக்கு தப்பா நடந்திருந்தாலுமே, நீங்க எனக்கு எப்பவுமே சரியாவே நடந்துருந்துருக்கீங்க. இதுதான் ஒரு அப்பாவோட ரோல்ன்றது நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச்ப்பா ஃபார் யுவர் அன்கண்டிஷனல் லவ். தேங்க்யூ ஸோ மச்ப்பா ஃபார் ஆல் த சாக்ரிஃபைசஸ் யூ மேட் ஃபார் மீ. எனக்கு ஃபீஸ் கட்டும் போதும் சரி, எனக்கு உடம்பு சரியாத போதும் சரி, நீங்கள் எவ்வளோ பாடுபட்டு எனக்காக பண்ணீங்க. இதெல்லாம் நான் மறந்துட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. நீங்கள் பண்ண உதவிகள்லாம் ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ மை டியர் ஃபாதர். ஐ லவ் யூ ஸோ மச்ப்பா. என்னை மன்னிச்சிடுங்க. என்னுடைய நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுங்க. நான் மறுபடியும் என்னுடைய எல்லா பண விஷயத்தில் மேன்மேலும் வளர அப்பா அம்மா நீங்கள் 2 பேருமே எனக்கு கூட இருந்து எனக்கு உதவுங்க. நான் இப்போ எல்லாத்தையுமே உணர்ந்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத உங்கள் கமெண்டில் தெரிவிங்க. உங்கள் ஃபாதர் மதரை நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது, அந்த நெகட்டிவிட்டி கம்ப்ளீட்டாக போயிடுச்சா அப்படின்றத யோசிங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போது உங்களையும் வந்து சுத்தப்படுத்தணும். உங்கள் நெகட்டிவிட்டி அதையும் நீங்கள் சுத்தப்படுத்தணும். அதுக்காக திருப்பியும் கண்ணை மூடுங்க. இதை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் பேரை நீங்கள் நல்லா, ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் டில்லி பாபு, நான் டில்லின்னு எடுத்துக்கிறேன். நான் டில்லின்னு யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் உங்கள் பேரை யூஸ் பண்ணுங்கள். ஐ எம் சாரி டில்லி. I am the one who underestimated you many times. டில்லி, I am really sorry. என்னை மன்னிச்சிடு. நான் ஒருத்தன் தான் உன்னை எப்பவுமே எவ்வளோ கேவலமாக கீழ்த்தனமாக பேச முடியுமோ பேசியிருக்கேன். என்னை மன்னிச்சிடு ஃபார் டிஸ்கனெக்டிங் வித் யூ. என்னை மன்னிச்சிடு டில்லி. நான் உனக்கு போதிய நேரத்தை கொடுக்கல, உனக்கு போதிய மரியாதையை கொடுக்கல. என்னை மன்னிச்சிடு டில்லி. நாட் கனெக்டிங் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச் டில்லி. எவ்வளோதான் நான் இப்படி இருந்தாலுமே நீ என்னை விட்டு விலகவே இல்லை. என் கூடவே இருந்த. எனக்கு இருக்க எல்லா டைம்லேயும், சோகமான டைம்லையும் நீ கூடவே இருந்திருக்க. நான் தான் உன்னை மதிக்கவே இல்லை. அதுக்காக என்னை மன்னிச்சிடு. நீ என் கூடவே இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திருப்பியும் இந்த யூனிவர்ஸ் கூட என்னை கனெக்ட் பண்ணி வச்சது நீ தான். அதுக்காக உனக்கு நன்றி. நான் இன்னைக்கு உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். நான் உன்னை விட்டு எப்பவுமே விலக மாட்டேன். உன் கூடவே தான் இருப்பேன் டில்லி. ஐ லவ் யூ டில்லி. ஐ லவ் யூ ஸோ மச். உன்னை இனிமேட்லேருந்து எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே மாட்டேன். உன்னால தான் இங்கே இன்னைக்கு நான் இருக்கேன்றதை நான் உணர்ந்துட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். நீ என் கூடவே இரு. நான் உன் கூடவே இருப்பேன். எல்லாருமே வந்து உங்களையும் நீங்கள் ஒரு வார்ம் ஹக் பண்ணுங்க. 2 கையும் கிராஸ் அப்படி வச்சு உங்களை வந்து நீங்களே அப்படி ஹக் பண்ணுங்க. ஹக் பண்ணிக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ. ஐ லவ் யூ டில்லி. என்னை மன்னிச்சிரு டில்லி. உன்னை நான் விட்டு இனிமேட்லேருந்து விலகவே மாட்டேன். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், எப்பவுமே நான் உன் கூடவே தான் இருப்பேன். நீ தான் எனக்கு எல்லாமே. இனிமேட்லேருந்து நான் லவ்வுக்காக எங்கே அங்கே நான் அலைய மாட்டேன். ஐ லவ் யூ. யார் என்னை லவ் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஐ லவ் யூ மை டியர் சோல் டில்லி. நான் மறக்கவே மாட்டேன். ஒரு சில நிமிடங்கள், சில நொடிகள் சைலண்ட்டாக உங்கள் அன்பை நீங்களே, உங்களை கட்டி அணைச்ச அன்பை நீங்களே உணருங்க உங்கள் சைடில் இருந்து. ஸோ இந்த உங்களுடைய அன்பை தான் நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தீங்க. அது உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
promise you now on, I never leave you alone. Thank you for connecting me with the universe. I love you so much. You feel your own love. உங்களுடைய சுயமான அந்த அன்பை வந்து நீங்கள் நல்லா உணருங்க. அப்படி சில நொடிகள் அமைதியாக லிசன் பண்ணுங்க. மெதுவாக உங்கள் கையை 2 சைட்லேருந்து எடுங்க. பொறுமையாக உங்கள் கண்ணை தரங்க. கையை நல்லா ரப் பண்ணிட்டு முகத்தில் வச்சு அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்க. ஹவு டு யூ ஃபீல்? இது பண்ணும்போது எப்படி இருக்குது? உங்களோட நெகட்டிவிட்டியை நீங்கள் அப்படியே ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய நெகட்டிவிட்டியெல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழியை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். எல்லாமே சரியாயிடும். உங்களுடைய பண நெருக்கடி, உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பண நெருக்கடி தீர்வாகவும் பண தேவைகள் பூர்த்தியாகவும் இது நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். ஸோ எப்படி இருந்தது, இந்த ஒரு எக்ஸசைஸ் எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து ஹோப்னோ பண்ணிவிட்டு இன்றைக்கி ப்ரேயரை முடிப்போம். ஃபார் மணிக்காக நம்ம இப்போ ஹோப்னோ பண்ண போகிறோம். I'll take 100% responsibility for all my money, negative emotions, negative blocks. I'm really sorry, money, for not giving you importance. நான் ரொம்ப வருந்துறேன் மணி, நான் ரொம்ப வருந்துறேன் என்னுடைய பணமே. உனக்கு நான் சிறந்த ஒரு பாதுகாவலாம் இல்லை, உன்னை நான் ஒழுங்காகவே பாதுகாக்கலை, உனக்கு சரியான மரியாதையை கொடுக்கல. நான் ரொம்ப வருந்துறேன். அதற்காக என்னை மன்னிச்சுட்டு பணமே. உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுக்காததுனால நான் இந்த நிலைமையில் இருக்கேன். என்னை மன்னிச்சிடு. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. உன்னை நான் சேமிக்காததுக்கு என்னை மன்னிச்சிடு. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. நான் உனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய பணமே. திருப்பவும் பழையபடி என்கிட்ட நிறைய கை அளக்க முடியாத அளவுக்கு திருப்பி வந்து குயிக்காக என்கிட்ட வந்து சேர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது சொல்லும் போதே பாருங்கள் எவ்வளோ சிரிப்பு வருது. கண்டிப்பாக இந்த பணம் எல்லாமே உங்களை தேடி திரும்பி வரதான் போகுது. நீங்கள் முன்னை விட அதிகமாக செழிப்பாக இருக்க போகிறீங்கன்றதுல எந்த ஐயமும் கிடையாது. நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே நம்மளுடைய நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணணும். ஐ லவ் யூ. நான் உன்னை நேசிக்கிறேன் மணி. பிகாஸ் நீ தான் வந்து எனக்கு எல்லாமே கொடுத்துருக்க. ரெஸ்பெக்ட், சொசைட்டியில் ஒரு பேர் எல்லாமே கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மணி. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ. ஐ லவ் யூ. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து ரெகுலராக பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களுடைய மனம் சாந்தியாகவும் அமைதியாகவும், ஸோ அது மூலமாக நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது எல்லாமே சிறப்பாக நடக்குன்றதுல எந்த ஐயமும் கிடையாது. நீங்கள் இந்த ஹோப்னோ பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க என்னுடைய 5 day ஃப்ரீ கிளாஸ் செஷன் இஸ் தேர். அதை நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு இன்னும் அந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் அடைங்க. நீங்கள் உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ கிளியர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியும். பணத்துக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய ஹெல்த்தில் உள்ள ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப்பில் உள்ள ப்ராப்ளம், உங்களுக்கு கரியர் டெவலப்மெண்ட்டுக்கான ப்ராப்ளம், உங்களுடைய மணிக்கான ப்ராப்ளம் எல்லாமே வந்து ஹோப்னோ மூலமாக கிளியர் பண்ண முடியும். உங்களோட நெகட்டிவிட்டியெல்லாம் தூக்கி போட்டுட்டிங்கன்னா எல்லாமே கிளியர் ஆயிரும்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பொறுமையாக என் வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்தது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரையிலையும் விடைபெறுவது உங்கள் டெல்லி பாபு சம்பந்தம். ஐ எம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ. I love you.